எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாமண்டூர் ஃபாரஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க கொசத்தலை யாரை அதான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழைனால இந்த அளவுக்கு தண்ணி வருது. சாதாரணமாக இந்த அளவுக்கு தண்ணி பார்க்க முடியாது. இப்போ இந்த ஆற்றை பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் போகிறதே தெரியல. அங்கே நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரேணுகுண்டா தான். ஏன் ரேணுகுண்டாவுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேணுகுண்டா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப்பக்கடை இருக்குது, அம்மா அப்பாலு. இந்த ஆப்பக்கடை வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்கலாம், ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து முட்டாப்பம், அப்புறம் வந்து பொடியாப்பம், கார ஆப்பம் அந்த மாதிரிலாம் ஃபேமஸ். நாங்கள் வந்து காலையிலே ஒரு சிக்கன் கிரேவியோடு சேர்த்து ஒரு ஆப்பம் வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் போகும்போதே பிளான் பண்ணி தான் போனோம், அங்கே போய் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால கஷ்டப்பட்டு பசி தான். ஏன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரேணுகுண்டா போகும்போது மணி 9 மணி ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் ட்ராவலில் இருக்கும்போது பசி எடுக்கும் இல்லையா ரொம்பவே. ஸோ அதை நம்ம கட்டுப்படுத்திட்டு அங்கே போய் சாப்பிட்டோம். அந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் கூகுளில் தேடினீங்கனாலே கிடச்சிரும். ஆப்பம் எக் தோசா சென்டர் அப்படின்னு தான் கூகுள் மேப்பில் இருக்குது, பாருங்கள். இப்போ நம்ம வந்து மாமண்டூர் அந்த எக்கோ டூரிசம்க்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்கு போகுது. இதுதான் மாமண்டூர் எக்கோ டூரிசம். இப்போ இதுதான், இந்த வழி தான் நம்ம வந்தோம். ரோடு இந்த மாதிரி நான் பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் அங்கங்கே பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்குது. நீங்கள் வரும்போது ஜாக்கிரதையாக வாங்க. இந்த ரோடு நேராக போகிறது பார்த்தீங்கன்னா கடப்பா தான் போவோம், ஆனால் ரொம்ப தூரம் இருக்காது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், ட்ரெக்கிங்கும் சரி, இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லேயும். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது ரொம்பவே ரோடு பக்கத்தில் இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது, அதான் மாமண்டூர் கிராமம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாமண்டூர் ஃபாரஸ்ட்டும் சரி, அங்கே போகிற ரிவர், அந்த ஆறு தான் இங்கே ரொம்ப ஹைலைட்டானது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு வந்து ப்ளூ கலரில் இருக்கும் பார்க்க. அது சீசன் இப்போ நம்ம போகிறது வந்து மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு, நல்லா தண்ணி போகிற சீசன் இது. ஸோ அதனால் வந்து நம்மளால் அந்த 2வது அருவிக்கு போக முடியல. முதல் அருவியிலே தான் நம்ம குளித்தோம். நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு ஆறு பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, அதுதான் அந்த 3 மாதம்தான் இங்கே வந்து சீசனு. ஸோ அதனால் வந்து நீங்கள் போகிறதா இருந்தால் ஜனவரி எண்டுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம போகும்போது பார்த்திங்கன்னு வச்சிக்கலாம், ஒரு ரொம்ப தூரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள் வந்து தெரியுது. இந்த கேமராவில் பார்த்தா அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் ரொம்ப ஒரு நல்ல பெரிய மலைகள்லாம் இருக்கிறதுனால அது பார்க்கும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சாதாரணமாக மலைகள்லாம் போய் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த தூரத்தில் உள்ள ஒரு மலைகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவுமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கப்புறம் கடைங்கள்லாம் எதுவுமே இல்லை. நம்ம மாமண்டூர் அங்கே அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க பார்த்திங்களா, அங்கே கொஞ்சம் கடைங்க இருக்குது. அதுவும் பெரிய ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன கடைங்க தான். அந்த மலைங்க இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது பார்த்திங்களா, லைட்டாக தெரியும் உங்களுக்கு. மாமண்டூருக்குள்ளே இந்த எக்கோ டூரிசம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து சாப்பாடெலாம் வந்து செஞ்சு வச்சிடுறாங்க. அங்கே நம்பர் இருக்குது. ஸோ என்னோடய ஒரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் இங்கே போகிறோம், ஏன்னா கிலோமீட்டர் ஜாஸ்தி. நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 185 160 கிலோமீட்டர் வருது. அவ்வளோ தூரம் போயிட்டு ரொம்ப தண்ணி அதிகமாக வரும்போது உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் போய் வேஸ்ட் ஆகிடும். எனவே நம்ம கொஞ்சம் தூரத்தில் நாகலாபுரம் இருக்குது, நிறைய ஃபால்ஸ்லாம் அந்த வேலை இருக்குது. பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இது பார்க்கணுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் அந்த நம்பரை அதில் போட்டிருக்கோம் பாருங்கள், நான் அது காமிக்கிறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு வந்துடுங்க. அந்த ரேணுகுண்டாலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வருது இந்த இடத்துக்கு. நம்ம வர வழி பார்த்திங்கன்னா நிறைய லாரி டிராஃபிக். இதுதாங்க என்ட்ரன்ஸு. இது நான் முதல் தடவை வர்றதுனால எனக்கு இதுதான் என்ட்ரன்ஸு தெரியாமல் நான் நேராக உள்ளே போயிட்டேன் ஒரு 1 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்தோம் நம்ம. ஸோ அங்கே ஒரு கடை தெரியுது பார்த்திங்களா உள்ளே, அதுதான் அந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டுட்டு போகலாம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயே இங்கே ஸ்டே பண்ணவும் முடியும். 2500 3000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க.
அதுவும் நீங்கள் நம்ம புக் பண்ணிவிட்டும் போகலாம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ஆன்லைனில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு அவங்க தான் குக் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம வந்து சாப்பாடு என்ன வேணும்னா நீங்கள் வெளியிலே சொல்லிட்டு போகலாம். சரி வாங்க நம்ம ஆற்றுக்கு போகலாம். பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி. இதுதான் கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது வரைக்கும் ரன்னிங் வாட்டர் இது வந்துட்டுருக்கு தண்ணி. அந்த தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது, ஆழமும் கம்மி தான். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துலாம் மலைலாம் ஏறி இறங்கிலாம் வரணும்னு இல்லை. நார்மலாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது, ஈஸியாகவே வந்துடலாம். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமான பகுதியும் இருக்குது. ஆழம்னா இடுப்பு வரைக்கும் தான் தண்ணி இருக்குது. ஆனால் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமும் கிடையாது, நல்லா தண்ணி வேகமாக வர்றதுனால நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். இது வந்து இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கும், இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிற தண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ போய் என்ஜாய் பண்ணுங்கள். போகும்போது வீக் டேஸில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வீக்கெண்டு வந்து கண்டிப்பாக கூட்டம் இருக்க தான் செய்யும் இந்த 2 மாதத்துக்கு. பார்த்துக்கோங்க.